ஹாய் காய்ஸ், இது என்னோட முதல் வீடியோ. எல்லாரும் டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம்க்காக படிச்சுட்டு இருப்பீங்க. சேம் நானும் இதே எக்ஸாம்க்காக தான் படிச்சுட்டு இருக்கேன். திருக்குறள்ல வந்துட்டு டிஎன்பிசியில் அதிகப்படியான கொஷின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. 6 to 12 வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்கில் திருக்குறள் எல்லாமே படிக்கணும். இப்போ வந்துட்டு 6ஆம் வகுப்புல முதல் பருவத்தில் இருக்கிற திருக்குறள் பார்க்கலாம். வாங்க. திருக்குறள்னா உலக பொதுமறை. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்துல வந்துட்டு முதல் திருக்குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கெல்லாம் முதல் வந்துட்டு அகரம். அகரம் சொல்லுமா? அகரம். அப்போ உலகுக்கு முதல்னா வந்துட்டு இறைவன் அல்லது கடவுள். இறைவன் அல்லது கடவுள் சொல்லுவோமா? அதுதான் இங்க சொல்றாங்க. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், ஆதி பகவன் உலகுக்கு தொடக்கம். ஆதி பகவன் உலகுக்கு தொடக்கம். ஆதி பகவன்னா இறைவன் அல்லது கடவுள். இறைவன் கடவுள் எதுனாலும் நம்ம சொல்லுவோம். அதுதான் ஆதி பகவன் சொல்றாங்க. உலகுக்கு தொடக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இரண்டாவது திருக்குறள் வான் சிறப்புல வந்துட்டு இரண்டாவது திருக்குறள், விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்று பசி. பொய்ப்பின் பொய்ப்பின் அப்படின்னா பெய்யாது போனால், வானத்திலிருந்து மழை பெய்யாது போனால், விருநீர் அகன்ற வியனுலகத்து இந்த உலகத்துல உள்நின்று உடற்று பசி, உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் பசியால் வாடிடும், துன்புறும். அதுதான் இங்க சொல்றாங்க. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். வான்சிறப்புல இரண்டாவது 2 திருக்குறள் கொடுத்திருக்காங்க. அதுல இரண்டாவது திருக்குறள், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பதும் கெடுப்பதும்னா உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான். சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். ஒரு விவசாயிக்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படும் போது மழை பெஞ்சா அவங்களுக்கு மகிழ்ச்சி தரும். அதே அவங்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்ப மழை வந்துச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு வேதனை தான் தரும். அதுதான் இங்க சொல்றாங்க. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். 4வது திருக்குறள், நீர்த்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்கள் ஆதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர். முடியாது என்பது சிறியோர். செயற்கரிய செய்வார் பெரியோர். பெரியோர்னாக்கா இப்போ ஒரு செயல் இருக்கு. ஒரு செயலை வந்துட்டு 10 பேர் வந்துட்டு அந்த ஒரு செயலை வந்துட்டு 10 பேர் செய்ய சொல்றாங்க. இதுல வந்து ஒரு 5-6 பேருக்கு அந்த செயலை செய்ய முடியுது. அவங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க பத்தி, அவங்கதான் பெரியோர். ஒரு 4 பேருக்கு வந்து அந்த செயலை செய்ய முடியல, அப்போ வந்துட்டு அவங்க வந்து சிறியர். அதுதான் சொல்றாங்க. முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். 5வது திருக்குறள், மக்கட்பேறு. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மின் தம்மக்கள், அதாவது வந்துட்டு தம்மை விட தம் மக்கள் அறிவுடைமை அறிவாளரா. இப்போ நம்மளை விட பிள்ளைங்க வந்து அறிவோடு இருக்காங்கன்னாக்கா அவங்களால வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்துட்டு பயனடைகிறாங்க அப்படின்றப்ப, தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. அதுதான் இந்த திருக்குறள் வந்துட்டு திருவள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர். இப்போ வந்துட்டு ஒரு வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பிள்ளை அவங்க மகனும் மகளும் வந்துட்டு அறிவுடையோர். இப்போ வந்துட்டு ஒரு வாதியாரா இருக்காங்கன்னா அவங்களால வந்துட்டு அந்த அந்த ஊர்ல 4 பேருக்கு அவங்களால ஒரு கல்வி கற்று தர முடியும் அப்படின்னாக்கா அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு அதுதானே மகிழ்ச்சி. அதுதான் திருக்குறள் வந்துட்டு சொல்லியிருக்காரு. தம்மின் தம் மக்கள் அறுவடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. ஓகே, 5 திருக்குறள் முடிஞ்சது. அதோட வந்து 6வது திருக்குறள். இது வந்து புக் கிடையாது, இது வந்து பிரிண்ட் போட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு திருக்குறள் வந்துட்டு இப்போ திருக்குறள் ரிவிஷன் பண்ணணும், இல்லை திருக்குறள் மட்டும் படிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம 6 to 12 வரைக்கும் இருக்கிற புக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு லெசன் பின்னாடியும் போயிட்டு டேர்ம் வைஸாக நம்ம திருக்குறள் தேடி தேடி படிக்காம, எனக்கு ஆன்லைனில் இந்த டிஎன்பிசி ஜிகே டைம்ஸ் அந்த சேனலில் எனக்கு இந்த பிடிஎஃப் கிடைச்சிது. அதை நான் பிரிண்ட் போட்டுக்கிட்டேன். நீங்களும் அது மாதிரி பிரிண்ட் போட்டுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ திருக்குறள் நம்ம ஃப்ரீ டைம்லையோ இல்லை போர் அடிக்கிற டைம்லையோ நம்ம திருக்குறள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு புக்கு மட்டும் 6 to 12 வரைக்கும் இருக்கிற இந்த ஒரு புக்கு மட்டும் வச்சு நம்ம படிச்சுக்கலாம். அது ஈஸியாக இருக்கும் நமக்கு. எல்லா புக்கும் எடுத்து வச்சுட்டு உட்காந்து படிக்கிறத விட இப்படி ஒரு பிடிஎஃபாக வச்சு எல்லா திருக்குறளையும் வச்சு படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு 6வது திருக்குறள் பார்க்கலாம்.
ஈன்ற பொழுதின் பெருந்துவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தம் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். ஈன்ற பொழுதின் பெருந்துவக்கம் தம் மகனை சான்றோன், தம் தம் மகனை வந்துட்டு மற்றவங்க வந்துட்டு அறிவாளி, சான்றோன் சான்றோன் என புகழும்போது வந்துட்டு அந்த தாய்க்கு வந்துட்டு பெற்றெடுத்த போது இருந்த மகிழ்ச்சியை விட சான்றோன் என கேட்கும்போது வந்துட்டு அந்த தாய்க்கு வந்துட்டு பெருமகிழ்ச்சி. அதுதான் திருக்குறள் வந்துட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். 7வது திருக்குறள் அன்புடைமை. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கே என்பார்கள், அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கே. இப்போ அன்பு இல்லாதவங்க வந்துட்டு மற்றவங்க கிட்ட வந்து அன்பை நடத்துப்பாங்களா? அன்பு இல்லாதவங்க வந்துட்டு எனக்கு என்ன வந்துச்சு, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும், எனக்கே எல்லாம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு இல்லாதவங்க தான் நினைப்பாங்க. அன்பு இருக்கிறவங்க, அன்பு உடையவர்கள் நினைப்பாங்க. அன்பு இருக்கிறவங்க இப்போ என்கிட்ட இருக்க பொருள் அது 4 பேர் கொடுத்து நம்மளும் பயனடைச்சு நம்மளால 4 பேரும் பயனடைகிறாங்க அப்படின்றப்போ அது வந்துட்டு அன்புடையவர்கள். தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அதுதான் இதை சொல்றாங்க. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவங்க வந்துட்டு யார் மேலேயும் வந்துட்டு அன்பு காட்ட மாட்டாங்க, எல்லாம் எனக்கு தான் அப்படின்பாங்க. அன்பு இருக்கிறவங்க அதை வந்துட்டு என் உடம்பும் பிறருக்கு தான் என்பார். ஓகே. 8வது திருக்குறள் அன்பின் வழியது உயர்நிலை அஃதில்லார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பில்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். அன்பின் வழியது உயர்நிலை அஃதில்லார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. இப்போ ஒரு உயிர் இருக்கு, ஒரு உடல் இருக்கு, அந்த உடல்ல வந்துட்டு அன்பு இருந்தா தானே உயிர் இருக்கும். இந்த உடல்ல வந்துட்டு அன்பே இல்லைன்னா அது வந்து ஒரு ஜடம் மாதிரி. ஜடம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரில்லா வெறும் எலும்பும் தோலும் தான் ஜடம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த அன்பின் வழியது உயர்நிலை அஃதில்லார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. இனியவை கூறு. 9வது திருக்குறள் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிக சிறந்த அணி. பணிவும் இன்சொல்லும் அதாவது நல்ல சொல். பணிவு நம்ம எந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு போனாலும் பணிவும் இன்சொல்லும் இருந்தா அவர் வந்துட்டு அதுவே அவருக்கு வந்துட்டு மிக சிறந்த அணி. 10வது திருக்குறள் இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவர் தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. இனிய சொல் இருக்கும்போது வந்துட்டு நம்ம வந்து ஒரு தீய சொல்ல பேசினா அப்ப வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு அது நல்லா இருக்காது. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது, தீய சொல் பேசும்போது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. நல்ல ஒரு சொல்ல வந்துட்டு நம்ம பேசணும், இனிய சொல்ல பேசணும், தீயவையே பேசக்கூடாது அப்படின்னு தான். தீயவை பேசினா அவன் கனி இருக்கும்போது காயை தின்றதுக்கு சமம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே. 10 திருக்குறள் பார்த்துட்டோம். நம்ம முதல் பருவத்துல இருக்கிற திருக்குறளை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு திருக்குறள் சம்பந்தமாக ப்ரீவியஸ் கொஷின் வந்துட்டு 25 கொஷின் வந்து நான் கொண்டு வரேன். நம்ம அடுத்த வீடியோவில் அந்த 25 கொஷினை வந்துட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.